பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூளை மழுங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்க குழந்தைங்க நம்ம எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம்? சொல்ற பேச்சை கேட்கலன்னா ஃபோன் கொடுக்க மாட்டேன் சொல்றமா இல்லையா? வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்றமா என்ன? என் பேச்சை கேட்கறியா இல்லையா? கேட்கலன்னா உனக்கு ஃபோன் கொடுக்க மாட்டேன். உடனே இந்த குழந்தை கேட்குது. எங்க இந்த பழக்கம் ஆரம்பிக்குது? இதை இப்படி கிளிக் பண்ணும், இது சர்ச் பட்டனு, அதுக்குள்ள போயிட்டு இப்படி டைப் பண்ணும். டைப் பண்ணா வீடியோ வரும். இப்படி யாராவது நம்ம சொல்லி கொடுத்துருமா குழந்தைக்கு? யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். நீங்க பண்ணுவீங்க, உங்க குழந்தை அதை பார்க்கும். நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் உங்க வீட்டில் உங்க குழந்தை பண்ணும். உங்களை விளையாட தான் கூப்பிடும். எந்த குழந்தையும் போனோடனே போனை கொடுன்னு கேட்காது, விளையாட வாங்கன்னு தான் கூப்பிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே போனை பார்த்துட்டே இருப்பீங்க. நேராக வந்து உங்க மடியில உட்காரும். முதல் தடவை அங்கதான் அந்த குழந்தை ஆரம்பிச்சிருக்கு. மடியில உட்காந்து அதுவும் சேர்ந்து போனை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல வர ஒரு சில விஷயங்கள் இந்த குழந்தைக்கு ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். அது தொடர்ந்து கேட்கும். அப்பவும் எடுத்தோடனே போனை கொடுன்னு கேட்காது, விளையாடவான்னு கூப்பிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த போனை கையில கொடுத்துருவீங்க. கொடுத்து இந்தா பார்த்துட்டு இங்க தானே அது ஆரம்பிக்குது. ஆமா தானே? யாராவது என் குழந்தைங்க நான் தாங்க உட்கார வச்சேன், டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துக்கங்க போன் பாக்குறத பத்தி அப்படின்னு நடந்திருக்கா? நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் உங்க குழந்தை பண்ணும். உங்க குழந்தை நிறைய நேரம் போன் பாக்குதுன்னா அந்த போனை பாக்குற பழக்கம் உங்ககிட்ட இருந்து தான் ஒட்டும். நம்ம சொல்லித்தராம அது நடக்காது. என்ன சார் பிரச்சனை? நான் என்ன பண்றது? வீட்டுல நான் தனியா இருக்கேன், பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, குழந்தைகளை போனை கொடுத்தாதான் வேலை நடக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸை நம்ம எடுத்து முன்ன வச்சாலும் அது அந்த குழந்தையுடைய டெவலப்மெண்ட்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூளை மழுங்க ஆரம்பிச்சிடும்.